Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டம் வேர் கலெக்ஷன் நான் பார்க்க போறேன். நான் பேசிக்கா வச்சிருக்க பேண்ட்ஸ். ஸோ அதை வந்து நான் எல்லாத்துக்கும் ஸ்டைல் பண்ணிக்குவேன். ஸோ நம்ம எல்லாருமே பேசிக்காக வச்சுருக்க வேண்டிய பாட்டம் வேர் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் அப்படிலாம் எதுவுமே இல்லை. என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு 4-5 ஜீன் தான். ஸோ அதுதான் வந்து வச்சு நான் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டைல் பண்ணிப்பேன். ஸோ அதுதான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இதில் வந்து ஒரு சிலது தான் ஆன்லைனில் வாங்கினது, ஒரு சிலது வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கினது. ஸோ அதோட லிங்க்லாம் என்கிட்ட இல்லை. இருக்கிறதுக்கு நான் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு 2-3 தான் இருக்கும். 2-3 கூட இல்லை, 2 தான் நினைக்கிறேன். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே பேசிக்காக நம்ம வச்சுருக்கிறது வந்து ஒரு ப்ளூ ஜீன். ஸோ ப்ளூ ஜீன் வந்து என்கிட்ட ஆக்சுவலாக நிறைய இருந்துச்சு. இப்போ கூட 3 இருக்குது. பட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது 1 தான். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்ஸ்டர்லேருந்து இந்த ஒரு ப்ளூ ஜீன். இது வந்து ஒரு நார்மல் ஃபிட் ஜீன், பென்சில் ஃபிட் இல்லை பேகி பேண்ட் மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஒரு நார்மல் ஃபிட் ஜீன். ஸோ இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் த பிராண்ட் ரோட்ஸ்டர். ஸோ இது வந்து நான் ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணுறேன், இது நான் போட்டிருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல், பட் உங்களுக்கு ஆங்கிள் லென்த் வரும் அண்ட் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு. இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து மிந்த்ராவில் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 600 or 700 வந்துச்சு. நான் அதுக்கு மேலே நான் போக மாட்டேன் ஜீனுக்கு. ஏன்னா எதுக்கு அவ்வளோ கொடுத்து வாங்கணும் அப்படி தான் தோணும். ஸோ அதுக்கு மேலே நான் போக மாட்டேன். ஸோ என்னோடய பேண்ட் எல்லாமே அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் இது வந்து எல்லாத்துக்குமே இஷ்டத்துக்கு ஸ்டைல் பண்ணலாம். இந்த டாப்புக்கு கூட ஸ்டைல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஜீன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் வந்து என்னோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து என்னோடய சைஸ் வந்து 30. அண்ட் இது வந்து ஸ்கின்னின்னு போட்டிருக்கு. பட் எனக்கு அந்தளவுக்கு ஸ்கின்னியாக இருக்காது. பட் ஓரளவுக்கு டைட்டாக இருக்கும். ரொம்ப ஒட்டி டைட் ஃபிட்டாலாம் இருக்காது. ஸோ ஓரளவுக்கு நார்மல் பேண்ட் இது. ஸோ என்னோடய நிறைய வீடியோஸில் வந்து நிறைய ஃபோட்டோஸில் நான் நிறைய எங்கேயாவது வெளியே போகிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜீனை தான் தூக்கி மாட்டுவேன். ஸோ அந்த ஜீன் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர். இது வந்து ஜீன். பட் என்னென்னா ஹிப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக்கில் இருக்கும். ஸோ இது வந்து ஜிப் அந்த பட்டன்ஸ்லாம் இருக்காது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக மாற்றமாக இருக்கும் அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்கின்னி ஃபிட் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அஜியோலேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். அஜியோவில் நிறைய இந்த பிராண்ட் நீங்கள் பார்க்கலாம். DNMX அப்படிங்கிற ஒரு பிராண்ட். ஸோ இதுலேயுமே என்னோடய சைஸ் 30 தான். இது ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும் அண்ட் ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுவுமே பேசிக்காக எல்லாருமே வச்சுருக்க வேண்டியது. அண்ட் இது வந்து ஆங்கிளுக்கு கொஞ்சம் கீழே இருக்கும். பட் ரொம்ப இந்த கேதரிங் வரா மாதிரிலாம் இருக்காது. ஸோ ஆங்கிளுக்கு கொஞ்சம் கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 600 கிட்ட வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் வந்து அஜியோ லிங்க் முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னோடய பேசிக் 2 இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்காக எங்கே போனாலும் போடுறது வந்து இந்த 2 பேண்ட் தான். ஸோ ஒரு வேளை ப்ளூக்கு செட் ஆகலை, அந்த டாப்புக்கு வந்து ப்ளூ பேண்ட் செட் ஆகலை அப்படின்னா பிளாக் வந்து போட்டுட்டு போவேன். ஸோ இது 2 வந்து பேசிக்காக இருக்கும். அண்ட் ரீசெண்ட் டைமில் ஜூடியோவில் போயிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து இந்த ஜீன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். பட் டைப் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாம் ஜீன்ஸ் சொல்லுவாங்க, மாம் ஃபிட் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டாக கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய தாய்லாந்து ட்ரிப்பில் என்னோடய ஏர்போர்ட்டில் வந்து நான் போட்டிருந்தேன். இது நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்களா என்னன்னு தெரியல. ஸோ தாய்லாந்து ட்ரிப் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஏர்போர்ட்டில் வந்து நான் இதுதான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் என்னென்னா எனக்கு கொஞ்சம் தொப்பக்கிட்ட வந்து இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து சைஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து என்னோடய சைஸ் வந்து S28 வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரி இருப்பீங்கன்னா 30 கூட போகலாம் நீங்கள். ஸோ இது வந்து மாம் ஃபிட் ஜீன் தான். இது ஜூடியோலேருந்து வாங்கியிருந்தேன். பட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரும் வந்து வாங்கியிருந்தேன். பட் அந்த ஒயிட் கலர் என்ன ஆச்சுன்னா என்கிட்ட இப்போ இல்லை. ஸோ எங்கள் அம்மா வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா வீட்டில் ஆமாம், எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல. நானும் தேடி தேடி பார்த்தேன், காணோம். இதே பேட்டர்னில் ஃபுல் ஒயிட்டில் இருக்கும் என்கிட்ட. ஸோ அதுவும் சேம் சைஸ் தான். ஸோ ஆக்சுவலாக தாய்லாண்டில் வந்து நான் அது வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து இந்த ஃபீஃபி ஐலாண்ட் போகும்போது ஒயிட் பேண்ட் போட்டுட்டு அந்த ஒயிட் ஜீன் போட்டுட்டு மேலே அந்த ப்ளூ டாப் ஸ்லீவ்லெஸ் டாப் போட்டு அந்த ஷ்ரக் போடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல பிளான் சேஞ்ச் ஆகி நான் அந்த பேண்ட் போடாமல் அந்த பிளாக் கலர் ட்ரௌசர் மேலேயே வந்து போட்டு பிளானை வந்து முடிச்சிட்டேன். அதை வந்து இன்னொரு வாட்டி அதே லுக்கை வந்து ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பேசிக். இது வந்து மாம் ஃபிட் ஜீன் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் போடுறாங்க. அண்ட் லுக் வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஹிப் சைஸ் மட்டும் பார்த்து எடுத்திங்கன்னா உட்காரத்துக்கும் கொஞ்சம்
கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் ஹிப் சைஸ் டைட்டாக இருக்குன்னா ஏன்னா இது வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேகி பேண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதனால கீழே ப்ராப்ளமே வராது. ஸோ நமக்கு நார்மல் ஜீன்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தைஸ் வந்து டைட்டாக இருக்கும். பட் ஹிப்பு வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் இல்லையா? இதில் என்ன ஆகும்னா உங்களுக்கு கீழே தைஸில் ப்ராப்ளமே வராது. பட் ஹிப்பில் தான் ப்ராப்ளம் வரும். ஸோ ஹிப் சைஸ் வந்து கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லைனா உட்கார்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு வந்து ஓகே. பட் லைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு. மேபி நெக் சைஸ் போயிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அடுத்தது. ஃபுல்லாக சாலிட் டெனிம் ஜீன்ஸே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஒரு பிரிண்டட் ஒரு மாதிரி பேட்டர்னில் இருக்கிறது வந்து இது ஒன்று தான். இது வந்து ஜீன்லாம் கிடையாது. நார்மல் பேண்ட், ஒரு மாதிரி எலாஸ்டிக் பேண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் வெஸ்ட் சைட்லேருந்து எடுத்திருந்தேன். ஸோ வார்ட்ரோப் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எலாஸ்டிக் தான். ஒரு கம்ஃபர்டபுள் பேண்ட். பட் என்ன அப்படின்னா டைட் ஃபிட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து சைஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கின்னி ஃபிட்டாக தான் இருக்கும் இது. ஸோ இதுவுமே ஒரு ஆங்கிள் லென்த் பேண்ட் தான். இதுவுமே நான் தாய்லாந்து விலாகில் வந்து கடைசி நாள் போட்டிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசி நாள் ஏர்போர்ட்டில். ஸோ இதுதான் வந்து பேசிக். அதாவது உங்ககிட்ட பேசிக்காக இருக்க வேண்டியது வந்து ஒரு பிளாக், ஒரு ப்ளூ, இது 2 தான். அண்ட் ஒயிட், இது 3 வச்சுக்கோங்க. பட் பேட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரே கலர் வச்சுருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக வந்து காம்பினேஷனில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ தட் நல்லாயிருக்கும். அண்ட் மாதிரி ஏதாவது ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஒரு பார்ட்டி போகிறேன், இல்லை இந்த மாதிரி வெளியே போகிறேன், ரொம்ப ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா மட்டும் இது நீங்கள் வந்து இந்த மாதிரி பேர் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இதுதான் என்கிட்ட இருக்குது. இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஃபுல்லாக லெகின்ஸ், அப்புறம் வந்து இன்னும் அந்த ப்ளூ ஜீனில், நார்மல் ப்ளூ ஜீன்லேயே வந்து இன்னும் 2 இருக்குது. அது ரொம்ப பழசு. ஒன்று வந்து நான் ஷோபாவில், டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் ஷோபாவில் வாங்கினது. இன்னொன்று ஆன்லைனில் தான் வாங்கினேன். பட் அது ரொம்ப கேவலமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, நான் சொன்னேன்ல தைஸ் வந்து டைட்டாக இருக்கும், ஹிப் வந்து லூஸாக இருக்கும், அந்த மாதிரி பேட்டர்னில் ஒன்று இருக்குது என்கிட்ட. ஸோ அதெல்லாம் வந்து காமிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காமிக்கல. பட் பேசிக்காக என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து 2 பேண்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி உங்ககிட்ட வேறு ஏதாவது நல்ல பேண்ட் கலெக்ஷன் சஜஷன் இருந்ததுன்னா அதோட லிங்க் கொஞ்சம் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நாங்களும் கொஞ்சம் வாங்கிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.